குட் மார்னிங். நான் இன்றைக்கி வந்து டுடே வெண்பொங்கலும் சாம்பாரும் செஞ்சுருக்கேன். பச்சரிசி யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க நார்மல் ரைஸே யூஸ் பண்ணி வெண்பொங்கல் சாம்பார் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய், குட் மார்னிங். நான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் சாம்பார் செய்ய போகிறேன். இது வந்து சாம்பார் செய்கிறதுக்கு துவரம்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இது வந்து பொங்கல் செய்கிறதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு, அந்தளவுக்கு எடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தக்காளி பழம், சீரகம், மிளகு, மஞ்சள் தூள், முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு நெய், இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, இதான் தேவையான திங்ஸு. ஓகே, வாங்க செய்வோம். சாம்பாருக்காக பருப்பில் வந்து மஞ்சள் பொடி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம் போட்டிருக்கேன். இது வந்து பொங்கலில் வந்து அரிசி பருப்பு போட்டிருக்கேன். இது வந்து இப்போ 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி இப்படி ஊற்றுறோன்னா இதுக்கு ஒரு 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு. அப்புறம் லாஸ்ட்டில் இதை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் விட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ இதில் வந்து நெய் விட்டாச்சு. நெய் விட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டாச்சு, மூடி வச்சிடலாம். ஒன்றில் பருப்பு வேகுது, ஒன்றில் ரைஸ் வேகுது. இதில் வந்து எப்போயுமே நான் வந்து 3 விசில் விடுவேன் ரைஸ்க்கு. இன்றைக்கி ஒரு 2-3 விசில் சேர்த்தே விட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா வேகும் பொங்கல். ஓகே, வேகட்டும். இப்போ சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. இதை தாளித்து மட்டும் விட்டுறலாம். காயில் போட்டு சாம்பார் வைக்கல, வெறும் உப்பு பருப்பு சாம்பார் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. பொங்கலுக்கு தான் நல்லாயிருக்கும். ஓகே, தாளித்து கொட்டிடுவோம். எண்ணெய் வச்சாச்சு. கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் மட்டும் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஓகே, கருவேப்பிலை போட்டுக்கலாம், வரமிளகா, இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடும். சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீன் போட்டிருந்தாங்க யூடியூப் சேனல்லலாம், உப்பு தேவையான அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. அது தேவையான அளவு தெரிஞ்சால் எதுக்குடா நான் ஓன் சேனலில் பார்க்குறேன் அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. செய்யும் போது ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், சரியா? இப்போ நானே அப்படி தான் எக்ஸாக்டாக இவ்வளோ தான் போடணும் அப்படியெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்காது. ஓரளவுக்கு போடுவேன், 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் தேவையானது சேர்த்துக்குவேன். அவ்வளோதான், சால்ட் போட்டிருக்கனால கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. குக்கர் வந்து ஒரு 5 விசில் கிட்ட விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். விசில் தான் போகல. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, இறக்கி வச்சாச்சு. பாருங்கள், பொங்கல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு பொங்கலை தாளிச்சிடலாம். பாருங்கள், இதில் 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து சீரகம், மிளகு, இஞ்சி, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். அப்போ தான் நல்ல ஸ்மெல்லு, டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கு. கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, நல்லது உடம்புக்கும். முந்திரி பருப்பு கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய கூட சேர்த்துக்கலாம், நான் வந்து கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எங்கள் வாண்டி இதை சாப்பிட வர மாட்டார், எடுத்து கொடுத்துருவார். ஓகே, இதை நல்லா வதக்கிட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் பொங்கலில் போட்டு கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான். பாருங்கள், பொங்கலில் கொட்டியாச்சு. இதை அப்படியே கிளறி விட்டுற வேண்டியதான். பாருங்கள், நல்லா டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பச்சரிசி யூஸ் பண்ணல, நான் வந்து நார்மலாக ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நார்மல் ரைஸ் தான். ஓகே, இப்போ சாப்பிட ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். பாருங்கள், பொங்கல், சாம்பார், தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குது, வாசனையாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.